ஹாய் யுவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் அவரோட தோழி வீட்டுக்கு போனதும் அங்கே அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே தோழியோட அப்பா எந்திரிக்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் சந்திரன் அவர் தோழியோட அப்பா உடல் பருமனா இருக்கிறத கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தோழியோட அப்பா பிரம்பை எடுத்துட்டு வந்து சந்திரன் அடிக்கிறாரு. அடிச்சு சந்திரனை பிடிக்கிறதுக்கு பார்க்குறாரு. அந்த நேரத்தில் சந்திரன் அந்த இடத்த விட்டு போறாரு. தோழியும் சந்திரன் நீ எப்போ வர அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த காட்சியில் செலுக்கஸ் நிக்கேடரை காமிக்கிறாங்க. செலுக்கஸ் காவலர்கள்ட்ட அவன் உங்களுக்கு கிடைக்காம எப்படி போயிருப்பான், ஒரு சாதாரண வீரனை நீங்க எப்படி பிடிக்காம விட்டீங்க அப்படின்னு கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹெலனா அந்த இடத்துக்கு வராங்க. அவன் சாதாரண வீரன் இல்ல அப்படின்னு நான் சொன்ன உடனே எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு செலுக்கஸ் சொல்றாரு. காவலர்கள்லாம் போன உடனே அவனுக்கு கிரேக்க யுத்தத்தை நான் கத்து கொடுத்துட்டேன், உங்களோட ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு தெரியும், அவனை தப்பிக்க விட்டது யார் தெரியுமா, நான் தான் அப்படி ஹெலனா சொன்ன உடனே செலுக்கஸ் நிக்கேடர் அதிர்ச்சியாகிறாரு. செலுக்கஸ் நிக்கேடர் கோவப்பட்டு அவனை நீ எதுக்காக தப்பிக்க வச்ச, சொந்த படைக்கே துரோகம் பண்ணவன் அவன் அப்படின்னு கேக்குறாரு. ஹெலனா அவன் துரோகி இல்ல, என்னோட ஆயுதம், எனக்காக மலைக்கேதுவியும் மகத நாட்டையும் பழி வாங்குவான் அப்படிங்கிறாங்க. உனக்கு பழி வாங்குற எண்ணம் அதிகமாயிருச்சு, பழி வாங்குறது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியலன்னு செலுக்கஸ் சொல்ல, அதுக்கு ஹெலனா தெரியவே தெரியாது, இப்ப அலெக்சாண்டரோட உடல்நிலை சரியில்லை, இந்த நிலையில மொத்த கிரேக்க படையும் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்குது, இந்த நிலையில எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு ஹெலனா கேட்ட உடனே செலுக்கஸ் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு உங்க மௌனம் எனக்கு பதில் சொல்லிடுச்சு, நீங்க எனக்கு உதவ மாட்டீங்க, என்னோட வேதனையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஆனா என்னோட வேதனையும் துரோகம் பண்ணவனையும் அவன் மறக்க மாட்டான், அவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சந்திரனை சொல்றாங்க. அவன் என்னைய புரிஞ்சுக்கிட்டனாலதான் நான் அவனை இங்க இருந்து தப்பிக்க வச்சேன் அப்படின்னு ஹெலனா செலுக்கஸ்ட சொல்றாங்க. இதை அதிர்ச்சியா கோவமா செலுக்கஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க எனக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, என்னோட வழியில குறுக்க வராதிங்க அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த செலுக்கஸ் ஹெலனாவை அடிக்கிறாரு. அடிச்சுட்டு பணிப்பெண்ணை கூப்பிடுறாரு. பணிப்பெண்ணுகள் எல்லாருமே வந்து ஹெலனாவை கூப்பிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஹெலனா நீங்க இந்த மாதிரி நடந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டே கத்திக்கிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில மகத நாட்டை காட்டுறாங்க. அங்க நந்தினியும் மூராவோட பொண்ணு சாயாவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கிற கைதியை போய் பாக்குறாங்க. இவங்கெல்லாம் யாரு, இவங்களை எதுக்கு இங்க கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சாயை கேட்ட உடனே இவங்களாம் கைதி, இவங்க வந்து செஞ்ச ஏதோ ஒரு தப்புக்காக தான் என்னோட அப்பா இந்த சிறைச்சாலையில கட்டி போட்டிருக்காரு அப்படின்னு சாயிட்ட சொல்றாங்க. நந்தினி நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சாயை கேட்ட உடனே திருமண நிச்சயம் ஆனனால எல்லாரும் கொண்டாடுறாங்க, அதனால இந்த கைதிகளுக்கும் நான் இதை கொடுக்கணும்னு விரும்புறேன், இந்த புடவை கொடுக்கணும் விரும்புறேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அந்த குற்றவாளிகளை பார்த்த சாயா இதுல யார் உண்மையான குற்றவாளி, யாரு பத்மானந்தனுக்கு அடிமையானவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த சிறைச்சாலையில நம்ம அம்மாவும் இருப்பாங்களா அப்படின்னு, அதாவது மூராவையும் குறிப்பிட்டு சாயை யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல நந்தினி புடவை எடுத்து கொடுக்க சொல்றாங்க. சாயா அந்த புடவை எடுத்து கொடுத்தோடனே ஒவ்வொரு புடவையும் நந்தினி கொடுக்கறப்ப ஒரு புடவை மூரா மேல போய் விழுகுது. மூராட்ட இருக்கிற புடவையை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாயா போறாங்க. அப்பதான் சாயா அவங்களோட அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மா மூரா சிறைச்சாலையில் இருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆறாங்க சாயா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.